ஸோ இன்றைக்கி நாங்கள் கொழும்புலேருந்து எனக்கு பைக் ட்ரிப் எப்படி போகிறது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன டைம்? இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:30. ஸோ அங்கே போய் சேர எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு சொல்லி காட்டுறோம். அந்த போகும்போதும் என்னென்ன செய்கிறோம், எங்கெங்கெல்லாம் சாப்பிட்றோம்னு காட்டுறோம். பாய். அப்படியே சரின்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடித்தோம். ஸோ இவ்வளோ காசுக்கு தான் பெட்ரோல் அடித்தோம். அப்படியே போகும்போது அங்கே சீனியரைஸே வர லெவலில் இருந்துச்சு. எல்லாம்ன்றதால போகிற வழியெல்லாம் வேறு லெவல் சீனியரைஸாக இருந்துச்சு. ஸோ அதையும் கேப்சர் பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ நீங்கள் அப்படியே பாருங்கள், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே, அப்படியே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி சரி சாப்பிட்லாம்னுட்டு சாப்பிட்றதுக்கு இறங்கினோம். அங்கே அந்த கடை பார்க்க சின்னதாக தான் இருந்துச்சு, பட் சாப்பாடெல்லாம் வேறு லெவலில் நல்லாவே இருந்துச்சு. ஹலோ, நாங்கள் இப்போ பேபி ரத்னபுரியில் இருக்கோம். இன்னொரு 170 இன்னொரு பார்க்க போனால் இன்னொரு வளைஞ்சி கொண்டு போகுது. 2 to 3 hours இருக்கும்னு நினைக்கிறோம். பாப்போம் என்ன மாதிரி. ஸோ அப்படியே சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிடுவாங்க. ரெண்டு பரோட்டாவும் சண்டே 2 முட்டை குழம்பு, அதோட சிக்கன் ஸோ சாப்பிட்டு ஓகே, வாங்க சொல்லுங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ரிவ்யூ டைம். நான் என்ன எடுத்தேன், நான் ஒரு முட்டை ரொட்டியும் ரோல்ஸும் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. முட்டை ரொட்டியும் நல்லா இருந்துச்சு, கறியும் நல்லா இருந்துச்சு. ரோல்ஸ் ஓகே, வெஜிடபிள் ரோல்ஸ் போட்டு மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நினச்சி. அதுக்கப்புறம் பரோட்டா எடுத்தா என்ன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? பரோட்டா நல்ல நல்ல டேஸ்ட் இருந்துச்சு, டிஷ்யூ மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியா? அது எடுத்தீங்களா? இது ஓகே, இந்த பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, டோட்டலாக 560 ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மோட்டர் பைக்கில் இருந்து போனதால சரி ஒரு பிரேக் எடுப்போம்னு சொல்லிட்டு இடையில ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிப்பாட்டி ஒரு ரைடும் இன்னொரு சும்மா பபிள் கம் மாதிரி அப்படி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வேண்டிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டோட இப்படி பக்கத்துலேயே ஆறு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குமே, ஓகே எடுக்கலான்னு சொல்லிட்டு இறங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்க இப்ப வந்து நிக்கிறோம், பலாங்குளை தாண்டி வந்திருக்கோம். இது நீர்வீழ்ச்சியா என்னது அருவியா ரிவர் ஒன்று ஓடிட்டு இருக்குங்க. அது நல்லா இருக்கு பாக்க. என்னடா போயிட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, அதான் இறங்கி சும்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காம். இப்போ என்ன டைம்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 9:20. இன்னும் டைம் இருக்கு. இன்னொரு 1 hour போயிடலாம். 10:30 போகலாம். 2:30 தான் செக்-இன். 11:30 2:30 தான் செக்-இன். அது மட்டும் என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியல. பாப்போம், எது வழியில சுற்றி பார்ப்போம். சரிடா, வந்து போயிட்டு இருக்கும்போது தான் பம்பரகந்தி வாட்டர் ஃபால்ஸ் 5 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. இதை நம்பி அந்த பக்கமா ஏறி போயிட்டு இருந்தோம். கடைசியில வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகல, ஏன்னா எங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னே தெரியல. வரும்போது தான் தெரிஞ்சது, ஓகே இங்கதான் இருக்குன்னு சொல்லி. ஆனா டைம் இல்லாததால சரி ஓகேன்னு நாங்க இடையில மட்டும் போய் பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம். பட் எங்களால அதுக்கு கீழே தான் இருந்துச்சு, பட் எனிவேஸ் போக முடியல. அப்படியே வந்துட்டோம். இந்த போட் அது போற வழியில இருந்துச்சு. ஆனா மேல போக போக அதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பர்லி இருக்கல. அதனாலயே எங்களுக்கு எங்க இருக்கு பாதை அது ஒன்றே தெரியல.
கிலோமீட்டர்னு சொல்லி பம்பரகந்த வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. வர்றோம் காணவே இல்லை, சிக்கலும் இல்லை. சரி ஓகேன்னுட்டு நீங்க பார்த்தா திடீர்னு பார்த்தா இப்படி ஒன்று இருந்துச்சு. தூரத்துல இருந்து பார்த்தா இதுதான் நீர்வீழ்ச்சின்னு நம்பி ஏமாந்தி வந்தோம். ஆனா அது இல்ல. இப்படியே போகணுமா இல்லது கீழே இறங்கி போகணுமா இதுவுமே தெரியல. யாரையும் காணவும் இல்ல. சோ வீட்டு ரெசார்ட்டுக்கே நேரம் போலாம் இந்த முடிவு எடுத்துட்டேன். பாய் பாய். வந்துட்டோம் எங்கேன்னு சொல்லி அடுத்த விளாக்ல சொல்கிறேன். இதோட இந்த விளாக் முடிக்கிறேன். பாய். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து சேர 1:18 ஆயிட்டு. அங்கே இங்கேன்னு சுற்றி எல்லா இடமே சுற்றி எங்கெங்க போனோம் இந்த விளாக்ல பாருங்க.